இந்த மாதிரி இமேஜஸை வாட்ஸ்அப்பில் இருக்க ஏஐயை வச்சு நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணி நமக்கு வேண்டியவங்களுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதும் கீழே தெரியுற கிளிக் மார்க்கை கிளிக் பண்ணதும் ஏஐ இமேஜஸ் அப்படின்னு கடைசியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஜெனரேட் கேக் வித் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு பர்த்டே விஷ் பண்ணுமோ அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு அவங்க பேரை டைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகி ஒரு 4 ஏஐ இமேஜஸ்ஸை காட்டும். இதில் உங்களுக்கு எந்த ஏஐ இமேஜஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜுக்கு கீழே மேக் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு கிஃப்ட் ஃபைலாக அது உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதே மாதிரி நீங்கள் மேரேஜுக்கும் நீங்கள் யாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் மறுபடியும் அதேமாதிரி ஜெனரேட் கேக் வித் அப்படின்னு டைப் பண்ணி ஹாப்பி மேரேட் லைஃப் அப்படின்னு போட்டு நீங்கள் யாருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை போட்டிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி அது ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த இமேஜ் மேலே நீங்கள் ஒரு லாகின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே சேவ் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது உங்கள் கேலரியிலேயே சேவ் ஆகிக்கும்.